அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில முக்கியமான ஆசனங்களை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் பார்த்துருக்கோம், நிறைய ஆசனாஸ் பார்த்துட்ருக்கோம். சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, எது வந்து நம்ம குறிப்பிட்டது வந்து நாங்கள் வந்து எது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 5 ஆசனம் வந்து நம்ம எடுத்திருக்கேன். அதில் வந்து இது சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தாராளமாக வந்து செய்யலாம். அந்த மாதிரி தான் ஆசனாஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆசனம் 1 மார்ஜாரி ஆசனம் வந்து பார்க்க போகிறோம். வஜ்ராசனாவில் அப்படியே உட்காந்துக்கலாம். வஜ்ராசனாவில் இருந்து கைகள் முன்னோக்கி கொண்டு போய் முட்டி போட்டுடலாம். முட்டி போட்டுட்டு காலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். டோ வந்து இப்படி டக் பண்ணி வைக்கணும். டக் பண்ணி வச்சுட்டு இப்போது நல்லா வந்து மேல் நோக்கி பார்த்துட்டே இங்கே இருந்து அப்படியே நல்லா வந்து அப்படி பெண்ட் பண்ணணும். அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நல்லா மாறு பகுதியை உள்ள தள்ளி வயிற்று பகுதியை நல்லா உள்ளே தள்ளிட்டு மேல் நோக்கி தூக்கணும். இதுவே வந்து இந்த மூச்சோட வந்து அப்படியே செஞ்சிடலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே பார்க்கணும். மூச்சு விட்டுட்டு கீழே பார்க்கணும். இன்னொரு 2 முறை. தளர்த்திக்கலாம். இந்த மார்ஜாரி ஆசனாவை மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து பண்ணால் தான் வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது பண்ணும்போதே நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். நம்மளோட வந்து வயிற்று பகுதி வந்து நல்லா மேல் நோக்கி போகும். அதுக்கப்புறம் கீழே குனியும் போது பார்த்திங்கன்னா நல்லா இப்படி வரும். ஸோ வந்து இந்த வயிற்று பகுதிக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த ஆசனம் எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளோட முதுகு தண்டு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வந்து நம்ம அது பண்ணுறோம். அதே மாதிரி இடுப்பு பகுதி எப்போ வந்து நமக்கு இடுப்பு வலி வந்து அதிகமாக இருக்குது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மார்ஜாரி ஆசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடனே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஆசனம் ஆசனம் 2, அதாவது பத்த கோணாசனா. கால் 2மே எடுத்து இப்படி மடக்கி இப்படி வைக்க போகிறோம். கைகள் 2மே இப்படி கோத்துட்டு இப்படி வைக்க போகிறோம். முதுகு தண்டை நல்லா நேராக வைக்கணும். நேராக வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி உட்காரலாம் சில வினாடிகள். இந்த கால் நம்ம எவ்வளோ உள்ளே கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல இழிவுத்தன்மை வந்து ஏற்படும். இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வயதானவர்கள் எல்லாருமே வந்து இது தாராளமாக வந்து செய்யலாம். பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறிய பருவம், குழந்தை பருவம், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டைம், அதுக்கப்புறம் வந்து மெனபாஸ் டைம், இதெல்லாம் வரும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா. அவங்களுக்கும் எல்லா டைம்லையுமே இது பண்ணலாம். முக்கியமாக ப்ரெக்னன்சி டைம்லையுமே இது வந்து தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்து இது தாராளமாக வந்து செய்யலாம். பத்த கோணாசனா இது வந்து டெய்லி நம்மளோட ப்ராக்டிஸில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கால் உள்ளே தள்ளி வைக்கும் போது இந்த இடத்துல வலிக்கும். இந்த கிராயின் ஏரியா கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அதனால இப்போ உங்களுக்கு நல்லா அப்படி கீழே போக வரலன்னா இந்த இடத்துல வந்து 2 தலையாணையும் கூட நம்ம வச்சுட்டு வந்தோம் அது மேலே கூட அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து இப்படி ஃப்ளாப் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை வந்து ஏதாவது வந்து கூட இந்த மாதிரிலாம் வந்து செய்யலாம். இதிலே வந்து முன்னோக்கி குனிறது அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே வந்து நம்மலாம் பண்ணலாம். அதே மாதிரி சைட் ஸ்ட்ரெச், சைடில் இப்படி பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. தளர்த்திக்கலாம். முடிச்சுட்டு 2 காலுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கால் நீட்டிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சப்பளங்கால் வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த 2 ஆசனமே வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்த கோண ஆசனாவில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பெல்விக் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஸ்ட்ரெச் கிடச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆசனம் பண்ணது வந்து நம்மளோட முதுகு நல்ல ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, 2வது ஆசனம் பண்ணது வந்து நம்மளோட பெல்விக் ஃப்ளோருக்கு வந்துக்காக பண்ணுறோம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.